ஓம் நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு சிறப்பான பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஏன்னா மார்ச் மாதம்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்ந்து வருது. ஸோ அதனால தான் மார்ச் மாத பலன்களில் போகிறோம். மாத பலன்களில் தமிழ் மாதத்தை விட இப்போ இந்த மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். அந்த வகையில் அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த தினங்கள் நிறையா வருது. பார்த்திங்கன்னா மார்ச் 5 வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை சுபமுகூர்த்தம். அதே மாதிரி மார்ச் 6 வெள்ளிக்கிழமை. அதே போல் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 16 அது பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அது திங்கட்கிழமை. அதே போல் மார்ச் 25 பங்குனி 11 புதன்கிழமை, இது வளர்பிறை முகூர்த்தம். ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வருது. ஸோ சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இல்லத்தில் பால் காய்ச்சிறதோ, புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இந்த சுப முகூர்த்த தினங்களில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இப்போ மேசராசி இல்லை ரிஷபராசி ஏதோ ஒரு ராசி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நட்சத்திர பலன்கள் பொதுவாக பலன் சொல்கிறது நம்ம ஒரு வீடியோவில் போடுவோம். இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்முடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறையா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாசி மகம் இதெல்லாமே கூட வருது. மாசி மகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த அருகில் கூடிய சிவன் கோயிலில் உள்ள தெய்வங்கள், உலா தெய்வங்கள்லாம் உலா வருவாங்க. ஸோ அதை வழிபாடு செய்யுங்க. அதை அந்த நேரத்தில் மாசி மகத்துக்கு கிராமங்களாக இருந்தீங்கன்னா கிராமங்களுக்கு தெய்வங்கள் வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அன்னதானம், பொங்கல் ஏதோ வச்சு கொடுங்க. இதெல்லாம் சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். குடும்பத்தில் கஷ்டங்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இல்லை கணவன் பிரச்சனை எதாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதாவது நம்மளை தேடி தெய்வம் வரும்போது நம்மளும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும். அதாவது குறிப்பாக அன்னதானம் செய்யணும். ஸோ அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சிறப்பான இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைக்கி நம்ம பலன்களை பார்ப்போம். இந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மிதுன ராசி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு லேட்டஸ்ட் விஷயங்களை கரண்டில் வச்சுருக்கக்கூடியவங்க, அதாவது அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடியவங்க இந்த மிதுன ராசி. ஏன்னா அவங்களுக்கு இந்த நாலேஜ் பவருங்கிறது கொஞ்சம் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும். ஸோ எப்போவுமே ஒரு நுண்ணறி திறனோடு செயல்படக்கூடியவங்க, எதையுமே ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சாதனங்கள், ஐடி ஃபீல்டு, அப்புறம் இந்த ரிப்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரி உள்ளவங்கலாம் மேக்ஸிமம் இந்த மிதுனராசிக்காரவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீரிடம் 2, 3, திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம். ஸோ இவங்க இதெல்லாமே சேர்ந்தது தான் மிதுன ராசி. இதில் அந்த மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்பால் இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அவங்க ராசியில் சொல்லக்கூடிய புதன் பகவான் அமர்ந்து கூடவே சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, செவ்வாய் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த இப்போக்கி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன், ராகு, அதாவது யாரெல்லாம் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் சொல்லக்கூடியது, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரபலமாக ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி இன்னுமே நிறையா ஃபேமஸ் ஆக போகிறீங்க. நல்லா, ஏன்னா ராகுவோட சேர்ந்தோன்னே புதன் ராகும்போது கண்டிப்பாக பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வருதுங்க. கூடவே சுக்கிரன், சூரியன் எல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய எந்த போஸ்டியாக இருந்தாலும் சரி, அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சினி ஃபீல்டு ஆக்டிங்கில் இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதில் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சூரியனும் புதன் இரண்டுமே நட்பு கிரகங்கள். அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு
எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தலைமை வைப்பீங்க. அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தீங்கன்னா பர்மனெண்ட் போஸ்ட் ஆகலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்லை சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம் போது மகாலட்சுமி ஸ்தானம். ஸோ நினைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் மனசில் நினச்சிட்டே இருந்துருப்பீங்க, அந்த மாதங்கிறாங்க இந்த மாதங்கிறாங்க இன்னமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா மிதுன ராசி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, அதாவது 7.5 சனி நிறையா இழந்திருப்பீங்க. ஸோ அந்த பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் கிடச்சிருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதே போல் 3ஆம் இடத்துல கேள்வி இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் மட்டும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடண்ட்டை சில விஷயங்கள் உங்களை ப்ரெஷர் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன சோம்பேறியாக விட்டுருவீங்க. ஸோ அதை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா 3ல் கேதுங்கும் போது முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் நினச்ச காரியத்தை முடிச்சிடலாம். அதே போல் 10ல் சனி இருக்கும்பொழுது தொழில் ஸ்தானத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சரிங்களா? தொழில் ஸ்தானத்தில் தொழில் விஷயத்தில் இருந்த தடைகள், தாமதங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இன்னொரு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி வருத்தங்கள், இதெல்லாம் மன வருத்தங்கள் எல்லாமே மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து வெளிநாடு போகணும், இல்லை ஒரு ஃப்ளைட்டில் போனதே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதம் ஃப்ளைட்டில் போகிறதுக்கான அமைப்புகள் வருது. கண்டிப்பாக ஏதோ ஒரு சுற்றுலாவுக்காகவோ இல்லை வேலை வாய்ப்புக்காகவோ ஏதோ விஷயத்துக்காக விமானங்களில் பரவக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டுங்க. அதே போல் அவங்க ராசிலே குரு பகவான் இருக்கார். குரு பகவான் இருக்கும்பொழுது உங்களுக்கு வருமானத்துக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும், அவங்களோட படிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். அதே போல் இந்த மார்ச் மாதம் மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்ந்தவரால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த பிஸ்னஸ் வியாபாரங்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் நல்லா இருக்குங்க இந்த மாதம். ஏன்னா புதன் ராகுரவு கண்டிப்பாக அரசியல்வாதி தொடர்பு, அரசு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே போல் இந்த மிருகசீடம் நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருதுங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி, ஏதாவது கேஸை வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு டேலண்டான ஆள், எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சுருவீங்க. அது யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அந்த மாதிரியான நட்சத்திரம் தான் அந்த திருவாதிரை நட்சத்திரம். நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் பிழைச்சிக்குவீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறுங்க. அதாவது நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்தாலும் சரி, இல்லை ஏற்றுமதி இறக்குமதி, இந்த இது மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும். அதே போல் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கைமில் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு அருளக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை சிவங்கோயில் இருப்பார் பின்னாடி. சரிங்களா? தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை வடமலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விஷயமும் நன்மையாகவே நடக்கும்.